எனக்கு கொஞ்சம் கூட மனசே சரியில்லை, ரொம்ப பாரமா இருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம எதுவுமே பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். சாமி கும்பிட வேணாம், கற்பூரம் ஏற்ற வேணாம், விளக்கு ஏற்ற வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். என்ன தோணுதோ பேசலாம், என்ன நினைக்கிறோமோ அதை இங்க கொட்டலாம். இந்த இடம் ஒரு புனிதமான இடம். இந்த கடவுள் மேல நம்பிக்கை இல்லை, ஆனா இங்க ஒவ்வொரு நாளும் அவ்வளவு பேர் வந்து இங்க சாப்பாடு அது பாக்குறப்போ எனக்கு ஒரு சந்தோஷம். எனக்காக ஒரு நாள் இங்க வரணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால இன்னைக்கு நான் என் மனசு சரியில்லை. அரளைவரையை தேடி போனேன், மரம் எங்குமே இல்லை. இங்க வந்து கொஞ்ச நேரம் என் புலம்புட்டு மனசை சாந்தப்படுத்திட்டு போலாம். கொஞ்ச நேரம் அமைதியா இங்க இருந்தா வச்சுங்களேன், நமக்கு ஒரு நிம்மதி இருக்கும். மனசோட அப்படியே இவர்கிட்ட கூட்டிட்டு போயிடலாம். இவங்க யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன். இந்த இடத்துல ஒரு சாந்தமான ஒரு அமைதி. நான் மத்தியானம் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, ஆயிரக்கணக்கான பேர் இங்க சாப்பிடுவாங்க. கார்ல வந்து, வேன்ல வந்து, ஆட்டோல வந்து அவ்வளோ பேர் சாப்பாடு போடுவாங்க. காலையில டிஃபன் கொடுப்பாங்க, நைட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. உங்களை நான் அந்த வீடியோல எடுத்து காட்டுறேன். பிரெட் ஆம்லேட்டும் இளநியும் வந்து நான் அடிக்கடி சாப்பிடுவேன். பிரெட் ஆம்லேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த இளநீ நுங்கு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தர்பூசணியை ஃபுல்லாக அரைச்சி அப்படியே ஜூஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. மனுஷனுக்கு கோபம், அழுகு, ஆத்திரம் எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு தான். அதுக்கப்புறம் நம்ம செய்யற திருச்சித்தனத்தை நம்மளே பார்த்தோம்னா கேவலமா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்த என்னோட மனநிலை வேற மாதிரி. இப்போ இருக்கிற மனநிலை இந்த பிரெட் ஆம்லேட்டை சாப்பிட்டுட்டு ஒரு ஜூஸை குடிச்சிட்டு 10 நிமிஷத்தை சரியா பயன்படுத்தினா நம்ம சரியா பயன்படுத்திக்கலாம். தப்பா பயன்படுத்தணும்னா 2 செகண்ட். காலையில